ஏண்டா ஒன்றரை நான் மீன் பிடிக்கிற கார் எடுத்துட்டு வந்து இத்தனை நான் யோசிக்கல. இன்னைக்கு வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து தம்பி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா, மீனுக்கு வந்து என்னைய எங்கடா காணோம், இப்படி வெயிடா வந்து அவன் மீனுக்கு தூண்டிலெல்லாம் வாங்கி வச்சு நரம்பு, மீன் பிடிக்கிற நரம்பு இருக்குல்லங்க, அதையெல்லாம் வாங்கி வச்சு உட்காந்துட்டு இருக்கிறான் மீன் பிடிச்சே ஆகணும்ட்டு. சரி, இன்னைக்கு வந்து இங்க பக்கத்துல ஒரு குளமாட்டம் ஒண்ணு இருக்குதுங்க, அங்க போய் பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இப்ப வந்து போயிட்டு இருக்கிறோம். போயே ஆகணும்னு ஒரே அடம். சரி, போய் மீன் வருதா வரலையான்னு தெரியல. இந்த லூசு பயலுக சிக்கனே வாங்க மாட்டேன் சொல்லாம வந்து இடத்த போட்டு தெரியலீங்க. எதுக்கு இப்படி பேந்த முடிச்சுக்கிற? அங்க வாரு, எதுக்கு போறதா? நான் சிக்கன் வாங்கலன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சிக்கன் கடை இங்க இருக்குது, இங்கெல்லாம் கிடையாது. என்னடா வாங்க போற? என்ன பண்ணல, இங்க காய்கறி ஃப்ரூட்ஸ் கிடைக்காத? நான் பேச வந்து நீயே இவன் வந்துங்க மீன் பிடிச்சே ஆகணும்னு அடம் பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டான். வேலை கிடக்கிறதெல்லாம் கிடக்கிட்டு வாங்கன்னு கூப்பிட்டு வந்தவன் என்ன பண்ணிருக்கோனே என்னென்னலாம் வேணுமோ அதை எடுத்து வைக்கணும். மீன் தூண்டிலுமே மீன் தூண்டில எடுத்துட்டு அந்த நரம்பு கட்டுவோம்ல, அந்த நரம்பு எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டான். ஆனா அதுல மாட்டி பிடிக்கிறதுக்கு ஏதாவது மண்புழு வேணும், இல்லைன்னா அந்த கோழி குடலெல்லாம் இருக்குல்லங்க, கோழி குடலெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் வந்து வேணும்ல. ஏதாவது ஒன்று மாட்டினா தானே அந்த தூண்டில்ல மீன் மாட்டோம். எதுவுமே வாங்காம எதுவுமே கொண்டு வராம நாங்க பாட்டுக்கு மறந்துட்டு வந்துட்டோம். இங்க பக்கத்துல வந்தாச்சு. இந்த பையன் போயே ஆகணும்னு சொன்ன பையன், இந்த பையன் வந்து ஒண்ணுமே எடுக்காம முதல் ஆளா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இப்ப வந்துட்டு திரும்பி போயிட்டு இருக்கிறோம். பார்த்துக்கோங்க, நேரமான நேரத்துல இப்படிதான் வந்து பண்ணிட்டு இருக்கிறான். போயே இப்பதான் வந்து சிக்கன் குடல் வாங்குறதுக்கு போறேன். இப்பதான் வாங்குறதுக்கு வந்து போறாங்க இவங்க கிளம்பி. போய் நீ வாங்கிட்டு வந்து இப்பவே மணி என்னடா தெரியலையே, ஒரு 4:30 இருக்குமா? மணி 4:30 இனிமேல் தான் வந்து போயிட்டு அங்க போய் மீன் பிடிக்குதா என்னங்கிறது, மீன் கிடைக்குதா என்னங்கிறதே முதல் தெரியல. தெரியாம போய் மீனை வந்து போய் ஒரு 1/4 மணி நேரம் தான் சரியா? லேட் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ண முடியும்? போய் வேலை இருக்கு. சரி, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இனி அவன் வந்து வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம். முதல்ல கிடைக்குதா என்னன்னு தெரியல. இது வரைக்கும் தூண்டில்ல வந்து பிடிச்சது இல்லைங்க, எதுலேயுமே பிடிச்சது இல்லை. பார்க்கலாம் எப்படி வருது என்னங்கிறது பார்க்கலாம். இருந்தாலும் ஏன் தம்பி ஆசை ஏன் கெடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இவன் வந்து ரொம்ப நாளாவே வாங்கி வச்சிட்டான். ரொம்ப நாளாவே வந்து அந்த தூண்டில் இருக்குல்ல, தூண்டில் அதுக்கப்புறம் அந்த நரம்பு இது எல்லாமே வந்து வாங்கி வச்சிட்டான். நீ பார்க்கலாம், வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்கு என்னன்ட்டு. என்னதுடா அது? சிக்கனோட வந்து எங்கடா முதல் இருக்குது? இந்த பையன் பாருங்க, இதை பிடிச்சே ஆகணும்னு நிற்கிறானுங்க. ஆனால் மீன் இருக்குது உள்ள. பெரிய மீன் முக்குதுடா. வெயிட் ஈஸியா வரேன். ஒரு வழியாக மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. அங்கே தண்ணி கொஞ்சமாக தான் இருந்துச்சு, ஆனால் பார்த்தா மீன் நிறையாவே இருந்துச்சு. கொஞ்சம் சின்ன சின்ன மீனாக தான் இருந்துச்சு, அதுவே வந்து நிறையா தான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. அதை பார்த்து தம்பிக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. ஒரு நிமிஷம் வெட்டு எடுத்து வெளியே போடுற கையில் எடுக்காது. போகாது, அவன் பிடிச்சாதான் அது வசதியை மாட்ட முடியும்.
கண்ணுக்கே தெரிய மாட்டேங்க நீ மாட்டுறது. தண்ணி இரு தொடாத இரு இரு தொடாத. ஏய் இங்கே வா, அங்கேயே போடுற. சரி போடுற. அது காத்துக்கு இந்த அளவு வரும். உனையும் ஜேர் சுற்றி இழு, சிக்கு போட்டுறாதரா. மெதுவாக வீசு தம்பி, இத்தனை சுற்ற வேண்டாம், அளவாக வீசு. நீ லூஸ் விடு. அம்மா லூஸே விடலடா தம்பி, உன் கையில் சுருட்டி போய் ஒரு கொஞ்சம். இங்கிதுகளை போட்டு போட்டு இல்லடா பார் ஒடியறது பார் திங்கிறக்கு. ஏன் இழுக்கிற? அப்படியே வீசு. ஓ அது அங்கேயே நில்லுங்க முன்னாடியே. இன்னும் ஓடிச்சாடா. அப்புறம் இது என்னதான் பண்றது இப்படி? காணுமா? ஏன்டா இத்தனை நேரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா காத்து நிக்கிட்டு காத்து நிக்கிட்டுங்கிற.
அது கையிலேயே பட்டுக்குது வீசுறது. ஆக மொத்தத்தில் இந்த பையன் வாங்கிட்டு வந்த சிக்கன் குடல் எல்லாமே மீனுக்கு மட்டும்தான். மீன் நாங்கள் பிடிக்கிறதுக்காக இல்லை. கட் பண்ணாத விட்டுரு. அது மாத்திரம் ஃபுல்லாக சாப்பிட்டே போயிடுதுங்க, கிடைக்க மாட்டேங்குது. அது குட்டி குட்டியாக குறைச்சி சாப்பிட்டு போயிடுது. ஃபுல்லாக பிடிச்சாதான் லாக் ஆகும். குறைச்சி குறைச்சி சாப்பிட்டு போயிடுது. ஆமாங்க ஆமாங்க. நாங்களும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பையன் ஆசைப்பட்டான்னு வந்து அது எங்கேயும் சிக்கவே இல்லை. போடுங்க அது என்ன பண்ணுதுன்னா குட்டி மீனா இருக்குதுங்களா, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு குறைச்சு எல்லாம் வந்து ஒட்டுக்கா சாப்பிட்டு போயிருது. தப்புன்னு குடிச்சுக்குங்க பார்த்து. நீங்கள் மீன் பிடிச்ச வரைக்கும் போதும் எல்லோரும் கிளம்புங்கன்னு சொல்லி மழை வந்து எல்லாம் தாட்டி விட்டுருச்சுங்க. கடைசி வரைக்கும் மீனை பிடிச்ச பாடே இல்லை. ஒரு மீன் கூட பிடிக்கலங்க. அவ்வளோ நேரம் ட்ரை பண்ணியுமே நாங்கள் என்னதான் வந்து தூக்கி தூக்கி போட்டு ரொம்ப நேரம் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாலும் எல்லா மீனும் வந்து அந்த கோழி கூடெல்லாம் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொறிச்சு சாப்பிட்டு போயிடுதுங்க. அது ஒன்றுமே நம்மளுக்கு சிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கிளம்பி வந்தாச்சு, மழையும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வர வழியில் வந்து பேக்கரியில் வந்து சுண்டல் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு காஃபியும் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். தம்பி நாளைக்கும் போகலாம், சரி மழை வந்து தான் கெடுத்துருச்சு அப்படின்னா இனி வந்து இந்த வேலையே ஆகாது, வேறு எங்கேயாவது போய்க்கலாம், இங்கே வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ஈவினிங்க்கு மேலே தம்பியும் பாப்பாவும் வந்து சரி போண்டா போடலாமா அப்படின்னாங்க. சரின்னு வெங்காய போண்டா போட்டாச்சு. வெங்காய போண்டா போட்டு கூடவே வந்து டீயும் வச்சு குடித்தாச்சு. தம்பிக்கு வந்து ஈவினிங் ஆப் டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால சரி அந்த டெஸ்ட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்படியே வந்து போண்டா சாப்பிட்டு டீயை குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் சொல்லி கொடுத்துட்டு. ரோசிங்க வந்து 2 பேரும் கீழே தான், கட்டிலுக்கு கீழே தான் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்கங்க. பார்த்துட்டு நான் சாப்பிட்றேனாம்மா, ரோசிக்கு கொடுக்காம சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உடனே ஓடி வந்து பக்கத்துலேயே நின்றுக்குவாங்க 2 பேருமே. அதோ போகின்றது காணல் மேகம், மழையை காணவில்லையே, இதோ கேட்கின்றது குயிலின் சோகம். நம்ம கொடுத்தோன்னா அழகாக கையில் வாங்கி எடுத்து சாப்பிடுதுங்க ரோசி. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கு மறுபடியும் திரும்ப இன்னொரு டைமும் கொடுத்தப்பவும் அதே மாதிரி தான் சாப்பிட்டு இருந்துச்சு. இந்த ரோசி தான் வந்து அந்த மாதிரி சாப்பிடும். இன்னொரு சின்ன ரோசி வந்து அந்த மாதிரி சாப்பிடாது. நம்ம கொடுத்தோம்னா தான் சாப்பிடும். கேட்டெல்லாம் வாங்கி சாப்பிடாது. அது பாட்டுக்கு அமைதியே கம்முன்னு தான் இருக்கும். இந்த பெரிய ரோசி தான் வந்து எல்லாரையும் புரண்டுறது, எல்லாரு கூடயும் சுற்றுறது, இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த நாள் எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இசையும் கேட்கவில்லை.